புதுக்கோட்டை அருகே உள்ள கைக்குறிச்சி கிராமம் விவசாயம் செழித்த கிராமமாகும். இந்த கிராமத்தில் ஆண்டிற்கு 40 மாதங்கள் தொடர்ந்து கோவில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். ஊர் கட்டுப்பாட்டிற்கு பெயர் போன கைக்குறிச்சி கிராமத்தின் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயம் எதிரே அரசு பள்ளி அமைந்துள்ள இடத்தில் இஸ்லாமியர்களுக்கான அடக்க ஸ்தலம் கட்டுவதற்கான பணியை அரசாங்கம் துவக்கியுள்ளது. இந்நிலையில் மன்னர் காலத்தில் வழங்கப்பட்ட சிறிய இடத்திற்கு பதிலாக 22 சென்ட் நிலம் இஸ்லாமியர்களுக்காக இந்துக்கள் அடக்கஸ்தலம் கட்டுவதற்காக வழங்கியுள்ளனர். ஆனால் தற்போது அந்த கிராமத்திற்கு தொடர்பு இல்லாத இஸ்லாமியர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து பிரச்சினைக்குரிய இடத்தில், அதாவது விநாயகர் கோவில் அருகே அடக்கஸ்தலம் கட்டுவதற்கான உத்தரவை பெற்று அதற்கான பணிகள் நேற்று துவங்கினர். இப்பணிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் இன்று அதிகாலை 2 மணி அளவில் மர்ம நபர்கள் அடையாளம் தெரியாத நபரின் பிணத்தை பிரச்சினைக்குரிய இடத்தில் புதைத்து விட்டு சென்றதால் கிராமத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் இன்றும் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக தெரிவித்ததை தொடர்ந்து டிஎஸ்பி பிருந்தா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கைக்குறிச்சி கிராமத்தில் குவிக்கப்பட்டனர். இதனால் கிராம மக்கள் எந்த நேரத்திலும் சாலை மறியலில் ஈடுபடலாம் என்ற பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் இஸ்லாமியர்கள் தங்களோடு இணக்கமாக இருப்பதாகவும், தங்கள் கிராமத்தில் 4 குடும்பத்தினர் மட்டுமே இருப்பதாகவும், அவர்களுடைய உடல் கூட கிராமத்தில் புதைப்பது கிடையாது எனவும், ஆனால் தற்பொழுது கிராமத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் கிராமத்தில் அமைதியை குறைக்க வேண்டும், இந்து முஸ்லிம்களிடையே பிரச்சனையை தூண்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவதாகவும், இதற்கு அரசு துணை போகக்கூடாது எனவும், தொடர்ந்து அடக்கஸ்தலம் கட்டும் பணியை நிறுத்தாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். கிராம மக்களின் அறிவிப்பை எடுத்து அடக்கஸ்தலம் கட்டும் பணியை முழுவதுமாக நிறுத்தியது மாவட்ட நிர்வாகம். மேலும் அப்பகுதியில் தற்பொழுது ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஊராட்சி நடுநிலைப்பள்ளி அருகில் அடையாளம் தெரியாத நபர்களை இரவு நேரங்களில் வந்து புதைக்கிறார்கள். இதை கேட்டா முஸ்லீம் சமாத்துல இருந்து நாங்க புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல முஸ்லீம்கள் ஒரு 4 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கைக்குறிச்சி பஞ்சாயத்திலிருந்து சிவசக்திகள் பேசுறேன். இந்த இடம் இந்து மக்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். இது பச்சை ஊரணி என்று கணக்கில் உள்ளது. ஆனால் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதை பள்ளிவாசிகளாக மாற்றுவதற்காக இங்க அடக்கம் செய்வது இங்க 4-5 குடும்பம் மட்டும்தான் இங்க இருக்கிறார்கள். அவர் சம்பந்தப்பட்ட யாரும் அடக்கம் செய்யவில்லை. வெளியூரிலிருந்து மர்மமாக உடல்களை கொண்டாந்து இரவு நேரத்தில் என்றால் 2 மணி 3 மணி இரவில் அடக்கம் செய்து செல்கிறார்கள். அதுவும் அரையும் குறையுமாக புதைக்கப்பட்டு செல்கிறார்கள். இது பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறது, குடியிருப்புகள் இருக்கிறது. எங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் என்று சொன்னால், இது முறையாக இறந்து கொண்டு வரப்பட்ட பாடியா உடலா என்பது எங்களுக்கு சந்தேகமா உள்ளது. திருட்டுத்தனமாக கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறது. அது சம்பந்தப்பட்ட கொலையா என்கிற சந்தேகமா இருக்கு. இந்த ஊரணி பச்சையப்பன் ஊரணியை எங்களுடைய இடம் என்கிறது எங்களுக்கு உறுதியா தெரிகிறது. இதை நீங்கள் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த இடம் பச்சையப்பன் ஊரணி என்கிறத தகுந்த நடவடிக்கை எடுத்து இல்லை என்றால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி சரியான போராட்டத்தை வழி நடத்துவோம்.